வீட்லயே சிம்பிளான மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு பழுத்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு, உடைச்ச கடலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து வெள்ளை மூக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம குக்கருக்கு சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா வந்து சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 விசில் கிட்ட வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்லாம் நம்ம வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்தியும் கூட. உருளைக்கிழங்கும் மூக்கடலையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை மசிச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கலந்து விடணும். இதோட பச்சை வாசனையே சுத்தமாக வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோட வாசனையும் நல்லா வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி பச்சை வாசனையே சுத்தமாக வராத அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சுண்டலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். கொதிச்சா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது நல்லா கொதிச்சதுன்னா மசாலா ரெடி. இப்போ நம்ம வந்து பூரிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதா, அது கூடவே கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு வாட்டர் கேன் மூடியோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒன்றுத்த வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை போட்டிருக்கிறதால ரொம்பவே கிறிஸ்பியாக க்யூட்டாக வந்துருந்துச்சு நான் செஞ்சுருந்த பூரியெல்லாம். ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச குட்டி குட்டி பூரியெல்லாம் அதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்ச பூரியை உடச்சி ஊற்றிட்டு தாராளமாக நல்லா அந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக வந்து வெங்காயம், அதுக்கும் மேலே ஒரு லேயர் வந்து துருவின கேரட் அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சால்னா போட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான மசாலா பூரி ரெடிங்க. நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க. அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனலில் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி ஈட்டிங்.